சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் நீ இன்று இரவே இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். யாருக்கு நன்றி சொல்ல மறந்தாலும் இவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். உனக்கு எல்லாம் தந்து இதுவரை உன்னை பாதுகாப்பாக வைக்கும் இவருக்கு நீ நன்றி கூறாவிட்டாலும் இவர்களுக்கு நீ நன்றி கூற மறக்காதே. நன்றி மட்டுமல்ல, அவர்களை நீ மனதார வாழ்த்தவும் வேண்டாம். யார் இவர்கள், யாருக்கு நான் எதற்கு நன்றி கூற வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயா? யாரெல்லாம் துரோகிகளாக ஏமாற்றுகிறார்களோ நீ நினைக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் தான் நீ நன்றி கூற வேண்டும். அவர்களைத்தான் நீ வாழ்த்தவும் வேண்டும். என் சாயப்பா, அதாவது என்ன சாயப்பா, இது என் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுமே இவர்கள்தான் காரணம். இவர்களுக்கு போய் என்னை நன்றி சொல்ல சொல்கின்றீர்களே என்று என்னிடம் நீ கேட்கிறாய். சொல்கிறேன் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனைக்கும் இவர்கள்தான் காரணம். ஆனால் இவர்கள் உனக்கு செய்த எதிர்மறை எல்லாம் உனக்கு நேர்மறையாக மாறி இருக்கிறது. பொறுமையாக கேள், சொல்கிறேன். நான் இவ்வளவு தான் என்று உன்னை நீயே சலித்த நேரத்தில் இவர்கள் தான் உன் பலத்தையும் உன் அறிவையும் அறிய வைத்தவர்கள். எதற்கும் பயப்படும் உன்னை துணிவோடு அனைத்தையும் செய்ய வைத்தவர்கள். உனக்குள் இத்தனை தைரியமும் போராடும் எண்ணமும் இருப்பதை உனக்கே உணர வைத்தவர்கள் இவர்கள்தான். மறைமுகமாக உன் வளர்ச்சிக்கும் மனம் தெளிவடைய செய்வதே இவர்கள்தான். உனக்கு வேண்டியவர்கள் அவர்களிடம் இருப்பவர்களை கொடுத்து உனக்கு செய்து இருக்கலாம். ஆனால் அவர்களை விட இவர்கள்தான் உன்னிடம் இருந்து நீ பயன்படுத்தாமல் இருந்ததை அவர்கள் சொல்லாலும் செயலாலும் வெளிப்பட வைத்தவர்கள். அதாவது உனக்கே மீட்டு கொடுக்க இறைவனால் அருளப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை நினைத்து கொண்டு தான் உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய். சற்று யோசித்துப்பார். அவர்கள் அவர்களுடைய பணிகளை செய்வதை விட அவர்கள் உன்னைத்தான் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எப்படியெல்லாம் தீங்கு செய்வது, அடுத்தது உனக்கு என்ன தீங்கு செய்யலாம் என்று உன்னை பற்றியே யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல், அவர்களுக்கு நீ நன்றி சொல்லலாமா குழந்தையே? இவர்களை எண்ணித்தானே உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியையும் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அவர்களது இயலாமை தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அவர்கள் மேல் உனக்கு இருக்கும் கோப உணர்ச்சியை நன்றி உணர்ச்சியாக மாற்று. இதுவே உன் மனதில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். இதை இந்த இறைவே செய். அப்பொழுதுதான் உன் மனதில் ஒரு சாந்தம் நிலவும். உன் மனம் தெளிவு பெறும். உன் வீணான வஞ்சகம் தீர்ந்து உனக்கு தெளிவு உண்டாகும். உனக்கு நான் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்ற உண்மையை நீ உணர்வாய். உன் வாழ்க்கையில் வந்து போகின்றவர்களும் அந்த இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். அதனால் அவர்களால் உனக்கு எந்த தீங்கும் நேராது. தீமை செய்தாலும் அது நன்மையில் தான் முடியும். இதை புரியாமல் தான் நன்மை தீமை என்று புலம்புகிறார்கள். நீ இதை புரிந்து கொள். எல்லாம் நன்மையாகவே முடியும் என்று நீ புரிந்து கொள். நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.